கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 36வது சங்கீதம் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை மிகவும் அருமையானது. முதலாவது, கிருபை என்றால் என்ன என்று நம்ம பார்க்கலாம். ஆதார வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 7வது வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல், கிரியை செய்கிறவனுக்கு, அதாவது வேலை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை அல்ல. அப்படியானால் எந்த வேலையும் செய்யாமல் இரக்கம் பாராட்டி கூலி கொடுக்கிறது தான் கிருபை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, கிருபை என்றால் நம்முடைய தகுதியை பார்க்காமலே நமக்கு செய்கிற நன்மைகள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உதாரணமாக, எஸ்தரின் தாய் தகப்பன் மரித்த போது, அனாதையாய் நின்ற போது மொர்தகாய் அவளை எடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் சொந்த மகளை போல எடுத்து வளர்த்தார் என்று நம்ம வேதத்தின்படி பார்க்கிறோம். அதுதான் எஸ்தருக்கு பாராட்டின மகா பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட கர்த்தராகிய தேவன் மகா பெரிய கிருபையினால் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. பிரியமானவர்களே, வேதத்தின்படி 2 விதமான கிருபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனம் 119வது சங்கீதம் 88வது வசனம். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய கிருபை ஒருவனை உயிர்ப்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். உயிர்ப்பித்தல் என்ற வாக்குக்கு அர்த்தம் என்னவென்றால், செத்துப்போன ஒன்றுக்கு மறுபடியும் உயிர் வருவது. ஹல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கையில், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் சரீரமும் சாராளின் கர்ப்பமும் செத்து போயிருந்தது. அதாவது பிள்ளை பெறுவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சரீரத்தையும் சாராளின் கர்ப்பத்தையும் உயிர்ப்பித்து ஈசாக்கை கொடுத்தார். இதுதான் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 10வது வசனம். தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. தீர்க்க தரிசனம் உரைத்த உடனேயே அவர்களுடைய உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்து ஒரு சேனையாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. இதுதான் உயிர்ப்பிக்கிற அனுபவம். ஒரு மனிதனுக்குள் கிருபை இருக்கும் பொழுது அவனுடைய செத்துப்போன எல்லா காரியங்களும் உயிர்வடைய செய்கிறது. இந்த காணிலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவன் கிருபையினால் உயிர்ப்பிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அழிந்து போன உங்கள் குடும்பம், வியாபாரம், தொழில், வருமானம் மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவதாக, கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தும். ஆதார வசனம் 119வது சங்கீதம் 124வது வசனம். உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிருபையின்படி நடத்துகிறவர் கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில அவருடைய கிருபையின்படி நடத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, கிருபை கிடைப்பதற்கு நாம் எந்த தகுதியும் உடையவர்களாக இல்ல, அவருடைய இரக்கம். அதே நிமித்தமாக தான் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மை நடத்துவதற்கு எவரும் இல்லையே என்று நினைக்கலாம். கலங்க வேண்டாம். தேவனுடைய கிருபை நம்மை நடத்தும். ஆதார வசனம் ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நித்தமும் என்றால் தினமும். அப்போ கர்த்தர் உங்களை தினமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் இருந்தால் கூட உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை இந்த காணிலை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நாளைக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அவருடைய கிருபையினால் நடத்தி உங்களுக்கு அற்புதமான அதிசயமான காரியங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். 48வது சங்கீதம் 14வது வசனத்துல பாருங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே,
நம்முடைய மரண பரியந்தம், நாம் நம்முடைய முடிவு நாட்கள் வரையிலும், நாம் இந்த உலகத்தில் சுவாசிக்கிற நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை அருமையானது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் சில விசுவாச அறிக்கை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நான் ஒவ்வொரு வசனத்தையும் நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. உடைய கிருபை அப்பா எவ்வளோ அருமையானது என்பதை இன்று நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா புதிய புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நிரப்புவீராக. அது மாத்திரமல்ல, தேவைகளோடு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்பா, பிரிவுகள், வியாபாரத்தில் பிரச்சனைகள் அப்பா, பல காரியங்கள் அப்பா இந்த நாட்கள்ல உம்முடைய பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. உம்முடைய கிருபையினால், உம்முடைய அன்புனால், உம்முடைய தயவுனால், உம்முடைய இரக்கத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் கர்த்தராகிய தேவன் தாமே சந்தித்து அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை பாராட்டி அவர்களை பரிபூரண ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. குறைவு ஏதாவது இருந்தால் அப்பா அதை நிறைவாக மாற்றுங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத வழியில் நாங்கள் நடக்காதபடிக்கு எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாளை தினத்தில் ஓய்வு நாள் அப்பா. இந்த ஓய்வு நாள் ஆராதனையை கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் கனமுள்ளதாக அப்பா வாஞ்சையோடு அப்பா உம்மை ஆண்டவரே அறிகிற அறிவின்படி ஆண்டவரே வசனங்களை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை மேல் கிருபை நிறைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.